Hi friends, welcome to Recipes in my home. Zainab Kitchen with Love, thank you so much. Rashmi Kasana Recipe Misra, thank you so much. Arif Home Cooking and Vlog, thank you so much. Simple and daily foods, thank you so much. Relaxing and cooking, thank you so much. Mutton dhalcha, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. முஸ்லிம்ஸ் வீட்டுகள்ல அதிகமா செய்யக்கூடிய அந்த தால்ச்சா ரொம்ப டேஸ்டியான இந்த தால்ச்சா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க फ्रेंड्स. செய்யிறது டைம் எடுத்தாலும் டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு. 7 நிமிஷத்துல ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க தால்ச்சா. நான் இன்னைக்கு எங்க ஊர் திருவாரூர் ஸ்டைல் மட்டன் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். பார்க்கலாமா? தால்ச்சா செய்யறதுக்கு மட்டன் 500 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. மட்டனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். தாளிக்கிற வரைக்கும் அப்படியே ஊறட்டும். இப்போ வெங்காயம் 1 பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் 1 எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் 1 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 3 எடுத்திருக்கேன். பேண்டன் லீஃப் 1. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது போல் நாம் கரைச்சி வச்சுக்கணும். எவ்வளோ தேவைப்படும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. தால்ச்சாவோட அளவை பொறுத்து பருப்பு சேர்க்குறத பொறுத்து இருக்குது. இப்போ நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடுறேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பட்டை 3 பீஸ், கிராம்பு 5 பீஸ், ஏலக்காய் 4 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கணும். இப்போ பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கின பிறகு நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன். 1.5 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் இந்த மட்டனோட சேர்த்துக்கிறேன். பருப்பை மட்டனோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு வேகணும், அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பருப்பும் நல்லா வந்துடுச்சு. இருக்கட்டும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்கறி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பேண்டன் லீஃப், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க.
மஞ்சள், மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்கரைசல் நமக்கு தேவையான அளவுக்கு, தால்ச்சாக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். புளி நல்லா கெட்டியமாக கரைச்சி ஊற்றணுங்க, இல்லைன்னா தால்ச்சா தண்ணியாக போயிடும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கிறேங்க. தாளிக்கக்கூடாது, சும்மா தாங்க போடணும். பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூளும் இந்த கருவேப்பிலைன்னா நல்ல தால்ச்சாக்கு மணத்தை கொடுக்கும். கறி மசாலாலேயே ஜீரகம், மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு தால்ச்சா. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புலாவ், பிரியாணிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி தால்ச்சா பார்த்தோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.